டிப்ளமோ இன் மியூசிக் டீச்சிங் பண்ணியிருக்கேன். நான் கோல்டு மெடலிஸ்ட். நான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆல்ரவுண்டர். நான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே பிளே பண்ணுவேன். சந்தர்ப்ப சூழ்நிலை அரசாங்கத்தின் மூலமாக வேலை எதிர்பார்த்தேன். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அதனால என்ன பண்ண, சரி நம்ம துறையை மாத்திக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து அந்த 5 ரூபாய் நோட்டு அதை கொடுத்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா, இதுல வந்து எனக்கு 2 பீஸ் பருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். பணம் எல்லாம் வந்து சின்ன சின்னதா இருக்கு நோட்டு, அதனால சில நேரத்துல கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்போ வேற ஒருத்தவங்க அங்கிருந்து பாத்துட்டே இருக்காங்க. அவன் வந்து எங்க கிட்ட கேட்டு அப்புறமா இது வந்து பாத்துட்டு அப்புறம் 5 ரூபாய் நோட்டு கொடுத்துட்டு அவங்கள கண்ணு தெரியாதுன்னு சொல்லி அவங்கள ஏமாத்திரியா திட்டினாங்க. அப்புறம் திட்டின பின்னாடி கம்முனு போயிட்டாங்க. அந்த 5 ரூபாய் நோட்டு பார்த்தா லைட்டா கிழிஞ்சிட்டு இருந்தது. அதை நாங்க பாக்கல. எதுக்காக சொல்லுவார் அப்படின்னா, இதுவே வந்து உண்மையாவே நம்ம ஒரு ஏமாற்றத்துக்குரிய விஷயம். ஏன்னா இதை விட நமக்கு எவ்வளவு பெருசு நடந்தாலும் அது நமக்கு பெருசா தெரியாது. நமக்கு கண்ணு தெரியல அப்படிங்கறத ஒரு பிளஸ் பாயிண்டா வச்சு நம்ம ஏமாத்துறாங்க பத்தியா சொல்லி நம்ம வருத்தப்படுறதுலயே வேதனைப்படுறதுலயே பிரயோஜனம் இல்லை.